ஹாய் வெல்கம் டு மைமான கருத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம டெல்லியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்முடைய மைமான கருத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம் நேற்று டெல்லியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று சாயங்காலம் ஒரு 6:52 PM, தட் மீன்ஸ் ஈவினிங் வேலையில் நம்மளுடைய டெல்லி ரெட் ஃபோர்ட் ஏரியாவில் ஒரு ரெட் சிக்னல் போட்டிருக்க அந்த ஒரு பிளேஸில் டிராஃபிக் பிளேஸில் அவங்க பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. என்னது, பாம் வெடிச்சிருக்குது நம்ம டெல்லியில். அதை பண்ணவங்க வந்து உமர் முகமதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா கொஞ்சம் வீக்ஸ்க்கு முன்னால் நம்ம இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் பிளேஸில் ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு இன்ஸ்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டு போட்ட அடிப்படையில் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க ஒரு டாக்டரை பிடிச்சிருக்கிறாங்க. அந்த டாக்டர் கையில் ஒரு AK-47 இருந்திருக்குது. ஓகேங்களா, அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இன்னொரு டாக்டரை பிடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு டாக்டர் பிடிச்சு அப்படி ஒன் பை ஒன்னா அவங்க வந்து பிடிச்சிருக்கிறாங்க. லாஸ்ட்டாக November 6 ஒரு டாக்டரை பிடிச்சி நேற்று மார்னிங் வரைக்குமே அவங்க வந்து 2900 kg, அதாவது 2900 kg அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணக்கூடிய, தட் மீன்ஸ் அந்த வெடிக்கக்கூடிய பொருட்கள்லாம் அந்த ஆட்கள்கிட்ட இருந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. ஓகேங்களா, நம்பவே முடியல. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அதோட ஹெட்டு உமர் முகமது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சரி ஓகே இந்த மாதிரி எல்லாரையும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஸோ இது இனி எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்மளால் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி நடத்தின பாம் பிளாஸ்ட் தான் நேற்று நம்ம டெல்லியில் நடந்தது. இதே மாதிரி நம்ம ஹரியானா, குஜராத், உத்தரப்பிரதேஷ் அப்படி பல பிளேசஸ்லேயும் இதே மாதிரி பாம் பிளாஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இவங்க திட்டமிட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு குரூப். ஓகேங்களா, இது எல்லாம் பண்ணது எல்லாமே வந்து டாக்டர்ஸ். ஓகேங்களா, டாக்டர்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் வெல் எஜுகேட்டட் பர்சன்ஸ். அவங்க தான் இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்னால் சுத்தமாக நம்ப முடியல. நேற்று நம்மளுக்கு நம்ம இந்தியாவோட தலைநகரமாக இருக்கிற டெல்லியில், அதுவும் ரெட் ஃபோர்ட் அந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கிறதுன்னு நினச்சாலே எப்படியோ இருக்குது. என்னால் சுத்தமாக நம்ப முடியல. இந்த ஒரு பாம் பிளாஸ்ட்னால அதை சுற்றி இருந்த ஒரு 6 கார்ஸ் கிட்ட என்ன செஞ்சுருக்குன்னா டேமேஜ் ஆகிருக்குது. 13 பர்சன்ஸ் வந்து உயிர் இழந்திருக்கிறாங்க. அப்புறம் 20 பீப்புள்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அடிபட்டு தீவிரமான ஒரு சிகிச்சையில் அவங்க இருக்கிறாங்க. இதை எல்லாமே வந்து நேற்று இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நேற்று நம்ம நடந்திருக்குது. இப்போ அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, நீ வந்து இந்த மாதிரி குரூப்பாக பப்ளிக்காக மெயின் ஏரியாவுக்குலாம் இனிமேல் நம்ம அந்த மாதிரிலாம் நிற்கக்கூடாது, சேஃப்டிக்காக ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே அவங்க வந்து ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நியூஸும் வெளியே வந்துட்டு இருக்குது. இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இனி பார்க்கணும். என்ன பண்ண போகிறாங்க நம்மளுடைய PM சார். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். அது அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து இதே மாதிரி டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, குஜராத் இந்த மாதிரி பல பிளேஸ்ல நடக்க வேண்டிய இருந்த அந்த பாம் பிளாஸ்ட்டை தடுத்து அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிர்ஷ்டவசமா என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஒரு டெல்லியில மட்டும் அந்த ஒரு பாம் பிளாஸ்ட் ஆயிட்டு. ஸோ அட்லீஸ்ட் மற்ற இடங்கள்ல இது நடக்காம தடுத்துருக்குறாங்க. அது வரைக்கும் ரொம்ப கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ப்ளஸ் நம்மளுடைய இந்திய இன்டெலிஜென்ஸ்க்கும் நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணணும். எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த 2025 வந்து எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு வாரு எல்லாமே வைலண்ட்டாக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 2025ல வந்த பிறகு கூட நம்ம வந்து இன்னும் இதே வைலண்ட்லேயே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இதுக்கு என்ன
சொல்லன்னு எனக்கு சுத்தமா வந்து புரியல. நான் வந்து லாஸ்ட் டைம் சொன்னேன் நான் நெனச்சு பாருங்க. ஒரு 2900 கேஜி வெடிமருந்து அவங்க வச்சிருக்கிறாங்கன்னா, அப்போ நம்மளுடைய இந்தியா நெலைம அதெல்லாம் வெடிச்சிருந்தா நம்மளுடைய இந்திய நெலைமை என்ன ஆயிருக்கும்? நம்ம என்ன ஆயிருப்போம்? அ அத யோசிங்க. நம்ம யாருமே வன்முறைக்கு போகாதீங்க. இவங்கள பழிவாங்கணும், அது வழிகணும். இருக்கிறது கொஞ்ச நாட்கள். வாழ்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா, சந்தோஷமா நம்ம வாழ்ந்துட்டு போறோம். நீ பெருசா, நான் பெருசான்னு இல்லாம, எல்லாரும் சந்தோஷமா நம்ம இருக்கலாம். இதுல தேவையில்லாம உயிரிழப்புகள் தான் அதிகமாகுது. ஸோ ப்ளீஸ் எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்லணும்னே தெரியல.